This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோடை காலம், வீட்டில் ஏசி மாட்ட போகிறீங்களா? இனி 20 செல்சியஸுக்கு கீழ் வைக்க முடியாது. புது ரூல். அதிகரித்து வரும் மின் தேவையை கட்டுப்படுத்த ஏசி நிறுவனங்களுக்கு புதிய வரம்பை அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதன் காரணமாக இனி உங்கள் ஏசி வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படலாம். அதாவது வெப்பநிலையை 18-19 டிகிரி செல்சியஸ் எல்லாம் இனி வைக்க முடியாது. புதிய மாடல்களில் இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வர ஆலோசிக்கப்படுகிறது. வெப்பநிலையை குறைவாக வைக்க மின்சார தேவை அதிகரிக்கும், காற்று மாசும் அதிகரிக்கும். அதிலும் பழைய மாடல் ஏசிகள் 40-50% அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதால் 5 நட்சத்திர ஏசி விற்பனையை அதிகரிக்குமாறு இதற்கு கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படியும் உற்பத்தியாளர்களை எரிசக்தி திறன் பணியகம் வலியுறுத்தியுள்ளது. மின்சார தேவையை குறைக்கும் பொருட்டு மத்திய அரசு இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாம். கோடை காலம் வருவதால் ஏசி விற்பனையை 25-30 டிகிரி அதிகரித்து உள்ளது. ப்ளூ ஸ்டார் மற்றும் ஹைப்பர் போன்ற நிறுவனங்களுக்கு உற்பத்தியை அதிகரிக்க தொடங்கியுள்ளனர். கம்ப்ரஸர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் மூலப்பொருள் செலவு மற்றும் கடுமையான தர நெறிமுறைகள் காரணமாக இந்த முறையே ஏசி விலைகள் 1500 இருந்து 2000 வரை உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ளூ ஸ்டார் பிப்ரவரியில் 3% விலையை உயர்த்தியது. அதே நேரம் ஹைப்பர் 4 முதல் 5 உயர்வை பரிசீலித்து வருகிறது. ஹைப்பர் மார்ச் மாத விற்பனையில் 50% முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2026க்குள் 700 கோடியில் ஏசி தொழிற்சாலையை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் தேவை, கடுமையான வெயில், வானிலை, அதிக செலவு மற்றும் விநியோக தடைகள் காரணமாக இந்த முறை ஏசி விலை உயரலாம். இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஏசி வாங்கினால் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பர் இங்கே பார்க்கலாம். உங்கள் அறைக்கு ஏற்ற ஏசி லிட்டரை தேர்வு செய்யுங்கள். குறைந்த லிட்டர் மொத்தம் அறைக்கும் பயன்படாமல் போகலாம். சிலர் இன்வெர்டர் மாடல் ஏசிக்கள் வேகமாக அறையை குளிர்ச்சியாக மாற்றாது. வேகமாக அறை குளிர்ச்சியாக இன்வெர்டரை தனியாக வாங்கி இன்வெர்டர் மாடல் அல்லாத ஏசிகள் வாங்க வேண்டாம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏசியை சுத்தம் செய்யுங்கள். ஏசியில் ஃபில்டர் மற்றும் காயில் மீது தூசி அல்லது அழுக்கு படிந்து அதன் செயல்திறனை குறைக்கும். எனவே அவற்றை மாதம் ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள். ஏசி ஃபில்டரை மாற்றவும். அதிக நேரம் பயன்படுத்தினால் ஏசி ஃபில்டர் மாசுபட்டு காற்றை முறையாக வடிகட்டாது. 3 முதல் 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுவது நல்லது. காயில்களை கழுவுங்கள். ஏசியில் எவரேட்டர் மற்றும் கண்டென்சர் காயில்களை வருடத்திற்கு ஒரு முறை கழுவி தூசியை அகற்றுங்கள். வெளிப்புற யூனிட்டை சுத்தமாக வைத்திருக்கவும். கண்டென்சர் யூனிட் மீது குப்பை, இலைகள் படிதல் போன்றவற்றை சுத்தம் செய்யுங்கள். குளிர்ச்சியை சரியாக அமைக்கவும். அறையின் அளவுக்கு ஏற்ப 22 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வைத்தால் மின்சார செலவு குறையும். ஏசியை உடனே அணைக்காதீர்கள். வெப்பநிலை திடீரென்று மாறும்போது ஏசி மொத்தமாக அணைக்காமல் முதலில் ஃபேன் மோட் அல்லது ஸ்லீப் மோடில் மாற்றவும். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அணைக்கவும். ஏசி வாயை அடைக்கக்கூடாது. ஏசியின் ஏர் வென்ட்ஸ் அருகில் பொருட்களை வைக்காமல் திறந்த வெளியில் வைத்தால் காற்று சரியாக பாயும். ஏசிக்கு பிரச்சனை ஏற்படாது. குளிரூட்டும் எரிவாயு சரிபார்க்கவும். ஏசி சிறப்பாக இயங்க அனுமதிக்கப்பட்ட அளவில் கேஸ் இருக்க வேண்டும். இல்லையெனில் உடனே சரி செய்யவும்.
பராமரிப்பு செய்யுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை ஏசி டெக்னீஷியன் மூலம் முழுமையாக சர்வீஸ் செய்து ஏசியின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.